ஹாப்பி சாபத். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். நல்ல பாடலை பாடிய சகோதரரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த நாளில் உம்முடைய வேத வசனத்தை இந்த ஓய்வு நாளின் பிரதான நேரத்திலே நாங்கள் திறக்கிறோம். நீர் எங்களை அனுமதித்தருளும். உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறைத்தருளும். உம்முடைய ஆவியானுடைய வழிநடத்துதலினாலும் உம்முடைய மெல்லிய சத்தத்தினாலும் இந்த இடத்திலே நாங்கள் திருப்தி அடைந்து கடந்து செல்வதற்கு ஏதுவாக நல்ல சத்தியத்தை இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளின் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட தலைப்பானது நாம் விட்டு செல்லும் உரிமைகள், the inheritance we leave behind or the legacy we leave behind என்ற தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். இந்த சபையை பார்க்கும்போது அநேக பெற்றோருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக தாத்தா பாட்டிமார்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சபையிலே பாடல்களை பாடும்போதும் ஆராதனைகளிலே சில பரிசுத்தமான நியமங்களுக்கு இந்த பிள்ளைகள் உடன்பட்டு பங்கு ஆற்றும் போதும் இதனாலே நாம் மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் இந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த சபை நம்முடைய முன்னோர்கள் இங்கே தொழுது கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற சபை. நாமும் இங்கே தொழுது கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற சபை. அடுத்து வரும் சந்ததிக்கு நாம் இந்த சபையை நாம் எப்படி நாம் கையில் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க போகிறோம். Either we leave this church as a Christ-centered church. இது கிறிஸ்துவை மையப்படுத்தும் சபையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க இருக்கிறோமா? Either we leave this church as a peaceful church. சமாதானம் நிறைந்த சபையாக இதை நம்முடைய பிள்ளைகளில் கைகளில் கொடுக்க நாம் இருக்கிறோமா? Either we leave this church as a united church, ஒற்றுமையில் ஒன்றுபட்ட சபையாக இதை நம்முடைய பிள்ளைகளின் கைகளில் நாம் கொடுக்க இருக்கிறோமா? Either we leave this church as a mind and a mode for evangelism. இந்த சபை ஊழியத்தை செய்வதற்காக பல்வேறு எல்லைகளை வைத்து செயல்படும் சபையாக இதை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை. We'll speak about the negative direction. அனுபவம் சொல்லிக்கிறது, either we leave this church as a confused church, குழப்பம் நிறைந்த சபையாக கொடுக்க போகிறோமா? Either we leave this church as a controversial church, ஒரு போராட்டம் நிறைந்த சபையாக நாம் கொடுக்க போகிறோமா? Either we leave this church as a contaminated church, அசுத்தம் நிறைந்த சபையாக நாம் இதை கொடுக்க போகிறோமா? I am happy for the statistics of Madurai Central Tamil Church. மதுரை மத்திய சபையினுடைய ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக் அறிக்கைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையில் நான் கணக்கிட்ட வரைக்கும் என்னுடைய பர்சனல் டைரியில் நான் எழுதி வைப்பது 41 வாலிபர்கள் இருக்கிறார்கள். 41 டீன்ஸ் அண்ட் யூத்ஸ், 41 பேர். சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? டிபார்ட்மெண்ட் ஆன்சர் பண்ணுறீங்களா? சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னுடைய பதிவீட்டில் நான் வைத்திருக்கிறது 37 பேருடைய பேர் இருக்குது. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆல்மோஸ்ட் 80 பேர் எங்கே இருக்கிறாங்க? குடும்பத்தின் பிள்ளைகளாலே இந்த சபை நிரம்பி இருக்கணும். அடுத்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னால் பாரும்போது 40% ஆஃப் அட்டெண்டன்ஸ் இஸ் பை த ஓல்ட் பீப்புள். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த சபையில் எத்தனை சதவீதம் மேலையா? 40% மேலே. சில வீட்டுக்கு போகும்போது டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு எழுதுறேன்ல, அதை எழுதிட்டு அனலைஸ் பண்ணும்போது என்னுடைய வேலை இதுதான், த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் த சர்ச். 41 பிள்ளைங்களும் இன்னைக்கு இங்கே இருக்காங்களா? 37 பிள்ளைங்களும் இன்னைக்கு இங்கே இருக்காங்களா? 80 பேரால் இந்த சபை நிரம்பி இருக்கணுமே. அப்போ இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் என்ன சுதந்திரத்தை, நாம் என்ன உரிமைகளை, என்ன சத்தியத்தை நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்பது நாம் வேதனையோடு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. சில்ட்ரன்ஸ் சர்வீஸ் ஸ்கூல் நடக்கும்போது அப்படி மேலே போய் பார்ப்பேன், யூத் சர்வீஸ் ஸ்கூல் நடக்கும்போது அங்கே நின்று வெளியில் நின்று பார்ப்பேன் எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் நடத்துகிறாங்க, என்ன செய்கிறாங்க. எனவே தேவனுடைய சபையில் இருக்கிற நீங்களும் நானும் நாம் வைத்திருக்கிற சத்தியத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்காகவே
இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். The inheritance we leave behind will strengthen our church. நாம் விட்டு செல்லும் உரிமைகளே தேவனுடைய சபையை பலப்படுத்தும் உரிமைகளாக இருக்க வேண்டுமே தவிர தேவ சபையை பலவீனமாக்குவதற்கான எந்த சூழ்ச்சிகளையும் இப்போது இருக்கிற தலைமுறை என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். எருசலேம் என்ற ஊரை நாம் பார்க்க போகிறோம். வேதாகம காலங்களில் இது மிகவும் புகழாரத்தோடு பேசப்பட்ட ஒரு பட்டணம் இந்த எருசலேம் பட்டணம். ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு பட்டணம். அந்த நாட்களில் இந்த பட்டணத்தை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்களே உலகத்தினுடைய சர்வாதிகாரியாகவும் அல்லது உலகத்திலே வல்லமை படைத்த அரசாகவும் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த பட்டணத்தில் தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தில் தான் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே தங்கியிருந்தது. த ஷெகைனா க்ளோரி அங்கே மகிமையாய் பிரவேசித்தது. அந்நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே சென்று தொழுது கொண்ட எல்லா நேரங்களிலும் பரலோகத்தின் தேவன் அவருடைய ஜெபங்களை கேட்டு அந்த பிள்ளைகளுடைய உபத்திரவங்களிலேயும் பாடுகளிலேயும் ஆண்டவர் அவர்களுக்கான விடுதலையை கொடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்திலே எசேக்கியா என்பவர் அரசாண்டு கொண்டிருக்கையில் ஒரு குகை ஒன்றை கட்டினார். த எசேக்கியா டனல். இந்த குகை எதற்காக கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் எதிரிகள் இந்த பட்டணத்தை அவர்கள் அழிப்பதற்காக வரும்போது அவர்கள் இந்த பட்டணத்தை சுற்றி ஓடக்கூடிய அந்த நீரோடைகளை திசை திருப்பி விடுவார்கள். அந்த திசை திருப்பி விடுவதன் நிமித்தமாக ஊருக்குள்ள தண்ணீர் இல்லாமல் போகும். அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வறட்சியினாலே மரித்து போவார்கள். எனவே எசேக்கியா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று சொல்லி ஒரு குகை ஒன்றை அவர் கட்டுகிறார். அந்த குகையினுடைய நீளம் எவ்வளவு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 553 மீட்டர் நீளம் உடையதாக இருக்கிறது. அது எங்கே தொடங்குகிறது என்று சொல்லி பார்க்கும்போது கெதரோன் பள்ளத்தாக்கில் தொடங்கி சீலோவாம் குளத்தருகே அது முடிவடைகிறது. இந்த குகையிலே வருஷ நெடுகிலும் குளிர்ந்த தெளிவான சுத்தமான தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கும். இந்த குகைக்கு எத்தனை வருஷங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க சுமார் 2700 வருடங்கள் ஆகிறது என்று சொல்லி. இந்த குகை எதற்காக பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் பார்க்கும்போது நீரோட்டம் மாத்திரம் இல்லாமல் யாராவது எதிரிகள் வந்து இவர்களை சிறைபிடிப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு போக்கின் ஸ்தலமாக, ஒரு தற்காலிக போக்கின் ஸ்தலமாக இந்த குகையும் பயன்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. எசேக்கியா ராஜா ஒரு தந்திரமான ராஜா. இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களிலிருந்து தற்காலிகமாக தப்பித்துக் கொள்வதற்கு நல்ல முயற்சியாக இந்த குகை ஒன்றை அவர் கட்டியிருந்தார். எனவே ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த எசேக்கியா நல்லா தான் செஞ்சிருக்கிறார். பட் அஸ் அ ஃபாதர், ஒரு தகப்பனாக இந்த எசேக்கியாவை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லியிருக்கிறது 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். எனவே இந்த எசேக்கியா ராஜா ஒரு காலத்திலே வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாக அவருக்கு உண்டானது. ஏசாயா வந்து சொன்னாரு, எசேக்கியா எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, உன்னுடைய மரண நாள் சீக்கிரமாக வருகிறது, பொறுப்பை எல்லாத்தையும் அடுத்த ஆட்கள்கிட்ட கொடுப்பதற்காக நீ ஆயத்தப்படு என்று சொன்ன நேரத்தில் எசேக்கியா வேதம் சொல்லுகிறது சுவர்புறமாக திரும்பி அழுதான். எசேக்கியாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எசேக்கியாவுக்கு கூட எத்தனை வருஷத்தை கொடுத்தாரு? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இந்த 15 வருஷத்தை அவர் பெற்றிருக்கும் வேளையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் இன்னும் சில சம்பவங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். வியாதிப்பட்ட நேரத்தில் நிறைய பேர் இவர் வந்து பார்க்க வந்தாங்க. வியாதிப்பட்டு சொஸ்தமான பிற்பாடும் இவரை பார்க்கும்படியாக வந்தாங்க. அப்படி வந்ததில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் தான் யாருன்னு சொல்லலாம் பார்க்கும்போது இந்த பாபிலோன் கூட்டம். அடுத்த வசனம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா என் வீட்டில் உள்ள எதை பார்த்தாங்க? எல்லாவற்றையும் பார்த்தார்கள்.
என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை என்றான். பாபிலோனியர்கள் வந்தாங்க, பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? எசேக்கியாவை மட்டும் பார்க்க வரல, இந்த எசேக்கியாவுடைய அரண்மனைக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டாங்க. கேட்குறாங்க, என்னத்தை பார்க்காம போனாங்க? எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிட்டாங்க. தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு அனுபவம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனுடைய நேபுகாத்நேச்சார் இந்த தேசம் முழுவதையும் சூறையாடி இதில் இருக்க எல்லாரையும் அடிமையாக கைப்பற்றி போனான்னு சொல்லி பார்க்கணும்ல. அதுக்கான காரணம் எங்கேன்னு சொல்ல வரும்போது இந்த 15ஆவது வசனம். எல்லாத்தையுமே அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்தான். எல்லாமே அவருடைய கைகளை விட்டு போனதாக இருக்கிறது. 16ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுது, அப்போது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எசேக்கியாவுடைய மறு உத்தரவு என்ன? அடுத்த வசனம், அப்போது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என்ன சொல்றாரு? என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். இந்த காரணத்துக்கு தான் எசேக்கியாவை போல நான் இருக்க வேண்டாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு தகப்பனாக இந்த எசேக்கியா மாதிரி நான் இருக்க முடியாது. நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை என்று சொல்லி விடக்கூடிய தகப்பன்மார்கள் இந்த உலகத்தில் உண்டு. எசேக்கியாவை போல துணிகரமாக சில அஞ்ஞான பலத்தையும் உள்ளே நாம் ஊடுருவ அனுமதிக்கக்கூடிய தகப்பன்மார்களும் இங்கே உண்டு. ஆனால் தேவ வசனம் இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்துவது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அங்கே சொல்றாங்க, உன் பிள்ளைங்களா அடிமைகளா போவாங்க, அவங்களெல்லாம் சிறைபிடிக்கப்படுவார்கள். எசேக்கியா அதை கேட்டு என்ன சொன்னாரு? நல்லதுதான், எப்படியோ போகட்டுமே. விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பிரதிஷ்டை செய்தோம். நம்ம பிரதிஷ்டை செய்து அந்த நோக்கத்தை அந்த பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா? அந்த பிரதிஷ்டை செய்யும் போது நம்முடைய மனதிலே எவ்வளவு நன்றி உணர்வோடு, எவ்வளவு பக்தி வினயத்தோடு ஆண்டவருடைய பலம் இந்த பிள்ளை மேலே இருக்க வேண்டும். சுகத்திலும் இந்த பிள்ளையினுடைய உயர்விலும் இந்த பிள்ளையினுடைய வெற்றியிலும் எல்லா விதத்திலும் தாங்க வேண்டுமே என்று சொல்லி நம்ம ஜெபித்தோமே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எங்கே வைத்திருக்கிறோம்? The legacy we leave behind, the inheritance we leave behind. என்ன விதமான அனுபவங்களை நாம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம்? எசேக்கியா வியாதிப்பட்டவனாக இருந்தான், ஜெபித்தான். ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. As a pastor I like his prayer, but as a father I hate his personal example. ஒரு தகப்பனாக இந்த எசேக்கியாவை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. What would happen to the Jerusalem? இந்த எருசலேமுக்கு என்னாக போகிறது? இது கிறிஸ்துவை மையப்படுத்தும் பட்டணமாக இருந்ததா அல்லது சாபத்தை பெற்ற பட்டணமாக இருந்ததா? 3 முக்கிய பாடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாடம், சமரசம் செய்த சபை. யாரோடு? சாத்தானோடு சமரசம் செய்த சபை. இந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, எசேக்கியாவின் மகனான மனாசே, அவரை குறித்து இங்கே அறிமுகப்படுத்துகிறதாக இருக்கிறது. மனாசே ராஜாவாகிற போது எத்தனை வயசு இருக்கு? வெறும் 12 வயசு. 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபால். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு என்னத்தை தான் செஞ்சாரு? பொல்லாப்பதான் செஞ்சார். அங்கே எசேக்கியாவுடைய வழிநடத்துதல் எப்படி இருக்குன்றது அவருடைய பையன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் யார் யாரு வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாரோ, யாரை அருவருப்பானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் துரத்தினாரோ, யாரு தீட்டுப்பட்டவர்கள், யார் அசுத்தமானவர்கள் இங்கே வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் யார் யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாரோ, இந்த மனாசே என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர பொல்லாப்பானதை செய்தான் இந்த மனாசே. எனவே நாம் ஒரு சில அனுபவங்களை நாம் அவ்வப்போது நம் செய்தியோடு கூட நம்ம படிப்போம். 1935ஆம் ஆண்டு பெர்னர்ட் என்று சொல்லக்கூடியவர்
அமெரிக்காவினுடைய மேசச்சூசெட்ஸ் என்ற பகுதியிலே மருத்துவமனையில் சுகவீனத்தின் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 35 வயது நிரம்பினவர் பெர்னார்ட். அவர் வியாதிப்பட்டு அந்த படுக்கையில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருப்பார். தினமும் காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வாலிப பையன், 17 வயது நிரம்பின வாலிப பையன், ஒரு பாடல் ஒன்றை விசில் அடித்து கொண்டே அவன் கடந்து செல்வான். நல்லா கவனமாக பார்த்தார். நீண்ட நாள் இந்த மருத்துவமனையில் இருக்கிறாரு. அந்த வாலிபனை அழைத்து கேட்கிறாரு, என்ன பாடல் அது? நீ ஒரு பாடல் ஒன்றை விசிலடித்து நீ கடந்து செல்கிறாரே, என்ன பாடல் அது என்று சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் அந்த பாடலை சொல்றாரு, காலை பகல் மாலை எந்த நேரமேனும் அன்பின் விதைகளை விதைத்திடுவோம் என்ற பாடலினுடைய வரிகளை நான் ராகமாக நான் விசில் ஓசையில் நான் பாடிக்கொண்டு செல்கிறேன். அடுத்த கேள்வி அந்த பெர்னார்ட் கேட்டாரு, நீங்க எந்த சபையை சார்ந்தவங்க? நாங்க 7ஆம் நாள் வந்து சபையை சேர்ந்தவங்க. பாடலின் வரிகள் நல்லா இருக்குதே, இந்த சபையை பற்றி எனக்கு என்ன ஏதாவது ஒரு சத்தியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொன்னால அமேசிங் ஃபேக்ட்ஸ்ல இருந்து சில கைப்பிரதிகளை வாங்கி கொடுக்கிறாரு. இவர் இந்த பெர்னார்ட்ன்றவர் இந்த கைப்பிரதிகளை படித்தவர், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானமுழுக்கு பெற்று விசுவாசியாக மாறுறார். மாறினவர் என்ன செய்தார்? 18 இடத்துல சபையை ஸ்தாபிச்சார். அவருடைய ஆயுசு காலத்தில் 18 இடத்துல சபையை ஸ்தாபிச்சார். சபையை ஸ்தாபிச்ச இடத்துல பள்ளிகளையும் ஸ்தாபிச்சார். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று கொண்டு வரார், தனக்கென்று இல்லை. சரியா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் கொண்டு வராங்க, தனக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம். ஆனால் இன்னைக்கு இவர் கிறிஸ்துவுக்கென்று ஆத்துமாக்களை சம்பாதித்தார். முதிர்ந்த வயதிலே அவர் மரணத்தை அடைந்தார். இந்த பெர்னார்ட் என்ன இன்ஹெரிட்டன்ஸ், என்ன சுதந்திரத்தை இவர் விட்டுட்டு போறார்? சபை, பள்ளிக்கூடம், குடும்பம், சத்தியம், பரிசுத்தம், ஓய்வு நாள் எல்லாமே நேர்த்தியாய் காண்பிக்கப்பட்ட சபையில யார் யாரோவாக பூமியில் திரிந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தை அலங்கரிப்பதற்காகவும் பரலோகத்திலே இவர்களும் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை பெறும்படியாக இவர்கள் எல்லாருமே ஒன்று கரம் கோர்த்து சேர்த்து அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த மனுஷருடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிற இத்தனை வருஷங்களிலே எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்ம கொண்டு வந்தோம்? எத்தனை பேர் ஆண்டவருக்காக நம்மால் எழுப்பப்பட்டவர்களாக நாம் இருக்கிறார்கள்? இன்னைக்கு பார்க்கும்போது அந்த பெர்னார்டும் அவர் மரித்து போனார். அவருக்கு சத்தியம் கொண்டு போனானே அந்த வாலிபன், அவனும் ஒரு போதகராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறவனாக இருக்கிறான். வேதாமத்திலே நாம் பார்க்கும்போது எரிகோவில் இருந்த ராகாபை குறித்து நாம் பார்க்கிறோம். ராகாப் யார்? ராகாப் ஒரு வேசி, அப்படிதானே? ஒரு வேசி. இந்த ராகாபுக்கு தெரியும், இந்த இஸ்ரவேல் என்ற ஜனத்திற்காக ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளக்க செய்தவர் என்று சொல்லி, இந்த இஸ்ரவேல் என்ற ஜனத்திற்காக ஆண்டவர் கற்பாரிலிருந்தும் தண்ணீரை வர செய்தார் என்று சொல்லி ராகாபுக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் என்ற ஜனத்திற்காக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் என்பதும் இந்த ராகாபுக்கு தெரியும். வேவு பார்க்கும்படியாக வந்த அந்த வேவுக்காரர்கள் ராகாபுக்கு சில அட்வைஸ் கொடுத்துட்டு போனாங்க. என்ன செய்தால், அவள் போய் ஒரு சிவப்பு நூல் ஒன்றை வாங்கி கட்டினால், கிறிஸ்துவின் நீதியை வெளிப்படுத்தினால் அவள் பாதுகாக்கப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ராகாப் இடத்துல ஏற்பட்ட மனமாற்றம் என்ன தெரியுமா? இனிமே நான் ஒரே புருஷனுக்கு நான் மனைவியாக இருந்து ஒரு குடும்பத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லிட்டு இந்த ராகாப் வம்சத்துல தான் யார் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சல்மோன் போவாஸை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது உரியாவின் மனைவியாய் இருக்கிற இடத்தில் சாலமோனை பெற்றான், தாவீதின் குமாரனாய் இருக்கிற கிறிஸ்துவும் இதே சந்ததியில் தான் வந்திருக்கிறார். ஒரு மனம் திரும்பின வேசியினுடைய சந்ததியில் தான் யார் வந்திருக்கிறது? கிறிஸ்து வந்திருக்கிறார். நீ மனம் திரும்பின என்னுடைய சந்ததியில் தான் யார் வரணும்? கிறிஸ்துவின் குணத்தை கொண்ட பிள்ளைகள் வரணும். கிறிஸ்துவின் குணத்தை நான் காட்டியிருக்கணும் அவங்களுக்கு. என்னை மனம் திரும்பின நம்மளுடைய தலைமுறையில தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன விதமான எடுத்துக்காட்டுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் வைக்கிறோம்? காலையில் 11 மணிக்கு இல்லை 11:30 ஆலயத்துக்கு வருவது, 11:40 வருவது, பெற்றோர்கள் செய்வதை பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. 20 வருஷம் 30 வருஷம் போன பிற்பாடு இந்த பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சர்ச்சில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அது ஆச்சரியமாக தான் இருக்கும்.
இன்னும் அது வந்து ஸ்டேபிள் நம்பர் கிடையாது. இன்னும் நான் அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் அது கூட தான் செய்யுமே தவிர குறையாது. நாட்கள் செல்லும் போது பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கூட தான் செய்யும். ஆனால் இங்கே இல்லைன்னா, இரண்டாவது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த கான்ட்ரவர்ஷியல் சர்ச், கலகம் உள்ள சபை. என்ன நடந்தாலும் உடனே சண்டை போட்டுருணும், அப்படி தானே? 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் இங்கே பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பலிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அக்கிரமத்தின் உச்சத்தை செயல்படுத்துவதற்காக பொல்லாப்பை துணிகரமாய் செய்தான் இந்த மனாசே. யூதாவை துணிகரமாக பாவம் செய்வதற்கு அவன் தூண்டினான். அந்த நாட்டிலே பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இவங்களை விட்டு போயிட்டார். இவங்களுக்கு எந்த விதமான சவால்களிலும் அவர்களுக்கு துணை புரிவதற்காக பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமோ அங்கே இருந்திருக்காது. ஆனாலும் இவர்களுடைய நிலைமைகளை நாம் இங்கே பார்க்கும்போது அந்த கலகத்தின் மத்தியில் இந்த ராஜ்யம் என்ன ஆனது என்று சொல்லாமல் வரும்போது அதை நிலைநிற்கக்கூடாத ராஜ்யமாக கொஞ்ச நாட்களே அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. கலகத்தின் ராஜ்யம். 1805 வருஷம் த பேட்டில் ஆஃப் ட்ரஃபல்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், இந்த நேவல் வார் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தினுடைய தளபதியாக ஹொரேஷியோ நெல்சன் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 உதவியாளர்கள், அட்மிரல் கோலிங்வுட், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, சரி, எட்வர்ட் ராதர்மேன் என்று சொல்லி நாம் பார்க்கணும். 2 பேரும் வலது கையாகவும் இடது கையாகவும் செயல்படுகிறவர். ஒரு யுத்தம் ஒன்று சம்பவிக்க இருக்கிறது. இந்த நெல்சன் தன்னுடைய மன்னராக இருக்கக்கூடிய ஜார்ஜ் வில்லியம் ஃப்ரெட்ரிக் அவர்களுக்கு வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்பது ராஜாவினுடைய கட்டளை. இவர் கூட இருக்கிற 2 பேர், இந்த எட்வர்ட் ராதர்ஹாம் அந்த அட்மிரல் கோலிங்வுட், இவங்க 2 பேருக்கு என்னது பிரச்சனை? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக. அவங்களுக்குள்ள வேறுபாடு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹொரேஷியோ நெல்சன் இதனால பயங்கர வெக்ஸ் ஆகி தலைவலி வந்து அவர் அப்படியே விட்டுறார். சரி, ஒரு நேரம் வரும், நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யுத்தம் சமீபத்து வருகிறது. கடல் வழியாக வரக்கூடிய யுத்தம். ஒரு பெரிய சேனை அவர்கள் பக்கமாக வரும்போது இந்த 2 பேரையும் இந்த ஹொரேஷியோ நெல்சன் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஒரே ஒரு கப்பல் எடுத்துகிட்டு போய் யுத்தம் பண்ணிட்டு வாங்க. நல்ல யுத்தத்தை சரியாக நீங்கள் கண்களில் பாருங்கள். நீங்கள் 2 பேரும் போய் அந்த யுத்தத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். முன்னாடி ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு தேசத்திலிருந்து யுத்த வீரர்கள் வருகிறார்கள், அவர்களை வெல்ல வேண்டியது உம்முடைய பொறுப்பு என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். அவ்வளோ நேரம் சண்டை போட்டவங்க அமைதியாக திகைத்து நின்று பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய மூளை 2 மூளை அல்ல, ஒரே மூளை. 4 கைகள் அல்ல, 2 கைகள். 4 கால்கள் அல்ல, 2 கால்கள். நீங்கள் எல்லாமே ஒன்றுபட்டு, 2 பேரும் ஒன்றுபட்டு இவர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் என்று சொன்னால் நம்ம நிச்சயமாக வெற்றி அடையலாம் என்று சொன்னார். அவர் சொன்னது மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்றுபட்டு போனாங்க. ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு தேசத்தினுடைய இராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரையும் நிர்மூலமாக்கினார்கள். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இன்னும் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த போரில் பார்க்கும்போது பிரிவினையில் இருந்த நேரத்தில் தேசத்துக்குள்ளேயே சமாதானம் இல்லை. ஆனால் பிரிவினையை மறந்த நேரத்தில் தேசத்திற்கு வெற்றியின் மேல் வெற்றியை ஆண்டவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தினவர்களாய் இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஆர் யூ as one in heart, ஒன் இன் மைண்ட், இருதயத்திலே ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோமா? சிந்தனைகளிலே ஒன்றுபட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? எனவே கலகம் கொண்ட சபையாக நாம் இருக்கிறோமா? டிஸ்யூனிட்டி,
ஒற்றுமை இல்லாமை, மன்னிக்க முடியாத இந்த காரியம், இதெல்லாம் எதற்கு ஒப்பானதுன்னு சொல்லும்போது இட் இஸ் ஈக்குவல் டு கேன்சர். நமக்கு தெரியும் ஒரு புற்றுநோயினுடைய தாக்கம் எப்படி என்று சொல்லி, ஒரு சின்ன அணுவில் ஒரு பேட்டர்ன் மாறிச்சினாலே போதும், நாளடைவில் வருஷங்கள் கடன் செல்லும் போது அந்த மனுஷனுடைய ரூபத்தையே மாற்றி அது கொன்றுவிடும். அதே போல நம்மை மன்னிக்க முடியாத சூழ்நிலையிலே இந்த இடத்துல மன கடினத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், வேற்றுமை விரும்புகிறவர்கள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் வச்சுக்கிடுங்க, அதுவே உங்களை என்ன செய்திரும், இங்கேருந்து எங்கேயாவது தூக்கிட்டு போயிடும். எசேக்கியா அந்த டனல், அந்த குகை ஒன்றை கட்டினார். ஆண்டவரோடு நெருக்கமாக இல்லை, எப்படியாவது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நினைச்சாரு. ஆனால் அடுத்த சந்ததிக்கு அவர் சரியான வழியை அவர் நியமிக்காததுனால அடுத்த சந்ததிகள் பெரும் உபத்திரவங்களை சந்திக்க ஆரம்பித்தது. மூன்றாவது மற்றும் கடைசி இந்த வசனங்களை நாம் பார்த்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்காக குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். 2 வாரம் முன்னாடி தான் அன்பை பற்றி நம்ம ஒரு செய்தி நம்ம படித்தோம். இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் அவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் குணமும் அன்பே, அவருடைய வார்த்தை வெளிப்படுத்துவதும் அவருடைய அன்பே, அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதும் அந்த அன்பே. இந்த அன்பு தான் நம்மை உலகத்தில் ஜெயிக்க செய்கிறதாக இருக்க போகிறது. இந்த அன்பு தான் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டெடுக்க போகிறதாக இருக்கிறது. இந்த அன்பு தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறதாக இருக்க போகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு அன்பில் நாம் தரித்திருப்போம். மூன்றாவதாக, The confused church, குழப்பம் உள்ள சபை. எருசலேம் நகரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது? 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின், சரியா, மனாசே செத்து போயிட்டார். சரி, இப்ப அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரண்மனை தோட்டத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். சரி, என்ன செய்தாரு? ஆமோன் ராஜாவான போது 22 வயதாய் இருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பார்க்கணும், அங்கே 29 வருஷம், அடுத்து 55 வருஷம், இவருக்கு எத்தனை வருஷம்? 2 வருஷம். யோப்தா ஊரானாகிய ஆரூத்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல் லெமெத் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் தன் தகப்பனாகிய, நல்லா பாருங்க, அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு என்னத்தை தான் செஞ்சாரு? பொல்லாப்பானதை செய்து. பொல்லாப்பை யார் கற்றுக் கொடுத்திருக்கிறது? அப்பா தான் கற்றுக் கொடுக்குறது, வேற யாரும் இல்லை. சரியா? பொல்லாப்பை கற்றுக் கொடுத்தது ஆனால் அப்பா தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. பைபிள் அதான் சொல்லிருக்கிறது, தகப்பனாய் இருக்கிற மனாசே செய்தது போல இவரும் பொல்லாப்பானதையே செய்து வருகிறவராக இருந்தார். தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான். எத்தனை பெற்றோர்கள் இதை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் நெஞ்சு ஒரு நிமிஷம் அப்படி அடைச்சு போகும். நேற்று இரவு நான் அதை வாசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நிமிஷம், ஒரு ஸ்டாப். உண்மையிலே நம்மளாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க தானா? ஆண்டவருடைய சபையில் தானே இருக்கிறோமா? ஆண்டோடைய வேதம் தான் நம்ம கூட பேசுதா? இது எல்லாத்தையுமே நம்ம கூட மனசில் எழுப்பும் போது நம்மளுடைய மனசில் வரக்கூடிய ஒன்னே தான், நான் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டேனால் அவர் கூட இருக்கிறேனா? தேவ ஜனமே, மனசாட்சி உண்மையாக நம்ம நினச்சி பார்ப்போம். மனசாட்சி வேற யாருக்கும் உண்மையாக இருக்க வேணாம். கடவுள் கூட தான் உண்மையாக இருக்க முடியல நம்மளால் இந்த உலகத்தில், அப்படி தானே? கடவுள் கூட உண்மையாக இருக்க முடியல. அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக நினச்சி பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்திருக்கீங்க? எத்தனை முறை ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் என்று தெரிந்தும் துணிகரமாக தவறு செய்வதற்கு நீங்கள் முற்பட்டிருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுது, நீங்கள் செய்ததுமா தான் உங்கள் பிள்ளைங்களும் அடுத்து செய்வாங்க. தேவ ஜனமே, வேலை நம்மளுடைய நிலையை பார்க்கும்போது நம்ம காலையில் தாமதமாக வரோம், இதெல்லாம் பற்றி பாஸ்டர் பேசுவார், சரிதான். தாமதமாக வர்றதெல்லாம் தவறுன்னு சொல்லி எத்தனை முறை சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி தானே? அதற்கு உண்டானதை கர்த்தர் கொடுப்பார்.
ஒருவேளை சரீர பலவீனம் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அதற்கான ஈடுகளோடு அவர்களை வழிநடத்துவார். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் இங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது யார் வீட்லையாவது உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது, டிவி பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கடைக்கு போகிறது, பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அங்கே ஆலயத்தில் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. சரி, நம்ம தலைமுறை போட்டோம். அடுத்து வர்றவங்க என்ன செய்வாங்க? ஜென்டலாக சொல்லணும்னா வெளியில் போய் ஒன்றும் வாங்க மாட்டாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிட்டுட்டு பொறுமையாக சர்ச்சுக்கு கிளம்பி வருவாங்க. அவ்வளோதான். இதுதான் ஒரு மாற்றமாக இருக்க போகுது. ஆலயம் என்ன ஆகிறது? சபை என்ன ஆகிறது? என்ன விதமான பாரத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை ஒன்று நடக்கும் பாருங்கள், மிட் வீக் சர்வீஸ், மத்திய வார ஜெப ஆராதனை. அதை பற்றி என்னிடத்துல சிலர் பேசும்போது அது நடக்கிறது தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையை சொல்லிட்டா, வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த மிட் வீக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் இஸ் இன் ஐசியூ. இன்னைக்கு ஐசியூவில் படுத்து கிடக்குது. அது பொழைக்குமா பொழைக்காதா தெரியாது. கண்டிஷன் ஆஃப் சன்டவுன் இஸ் இன் வென்டிலேட்டர். போயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. காரணம் யாரு? கன்ஃபியூஸ்ட் சர்ச், குழப்பம் உள்ள சபை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை ஒரே சபையில் ஒன்றாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். இந்த சபையில்தான் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த சபையில்தான் நாம் அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். இந்த சபைக்கு தான் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய அழைப்பாக இருக்கிறது. Passing on the legacy, நாம் விட்டு செல்லும் சுதந்திரம் என்ன தெரியுமா? 3 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது பாருங்க, 4ஆம் வசனத்தில், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு என்ன கிடையாது? கிடையவே கிடையாது. ஒரு வீட்டுக்கு கடந்த வருஷங்களிலே சென்றிருந்தோம். சென்ற நேரத்தில் என்னப்பா பண்ணுறீங்க பிள்ளைங்களாம்? சும்மா தான் இருக்கிறோம். ஏன் சும்மா இருக்கிறீங்க? ஏன் சும்மா இருக்கிறீங்க? ஓய்வு நாளில் பரீட்சை வந்துச்சு, எழுதலை. சரி, பிள்ளைங்க தான் அப்படி இருக்கிறாங்களா? வீட்டில் பார்த்தோன்னா வேலையிலையும் அவங்க நிறைவரமான ஒரு வேலை கிடையாது. சரி, என்னுடைய சாட்சியை வச்சே நான் க்ளோஸ் பண்ணுறேன். உங்கள் பாஸ்டர் தெரியும், ரொம்ப இளமையான போதகர், அப்படி தானே? உங்கள் சர்ச் பாஸ்டர் ரொம்ப இளமையான போதகர் உங்களுடைய பார்வைக்கு. ஒரு ஓப்பன் டாக் நான் கொடுக்குறேன். இந்த பாஸ்டர் 12th ஸ்டாண்டர்டில் ஃபெயில். சரியா? 12th ஸ்டாண்டர்டில் ஃபெயில். அட்டெம்ப்ட் வந்துச்சு, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் சாட்டர்டே வந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, ஜோம் பண்ணிட்டு எழுதிருங்க, பையனுடைய வாழ்க்கையே போயிடும். வேண்டாம். செகண்ட் அட்டெம்ப்ட் வருது, அக்டோபர் மாதம், ஜூலை மாதம் வந்தது, கை விட்டு போச்சு. அக்டோபர் வந்துச்சு, திருப்பியும் சாட்டர்டே. இப்போயாவது எழுதுங்க, நவம்பராவது எங்கேயா கொண்டு போய் சேர்த்துருவோம். இல்லை வேண்டாம் வேண்டாம். காத்திருந்தோம். அவமானத்தின் மத்தியிலே காத்திருந்தோம். சொந்த சபையில் இருக்கிறவங்களே எங்களை கிண்டலாக பேச ஆரம்பித்தாங்க. சபை போதகர் உட்பட, நல்லா கவனிச்சுங்க, சபை போதகர் உட்பட அவமானப்படுத்த ஆரம்பித்தாங்க. தலைவர்கள் பார்க்கும்போது எள்ளி நகைப்பான வார்த்தைகளை பேசினாங்க. உங்கள் அப்பா அட்டெண்டர் தானே, நீ அட்டெண்டர், எங்கேயா போய் நில்லு. ஏதாவது மளிகை ஜாமான் கடையில் போய் வேலையை பாரு. வீட்டுக்கு 500 ரூபா ஒரு நாள் சம்பாதிச்சு கொடு. அண்ணன் படிக்கிறான், தம்பி படிக்கிறான், நீ வீட்டில் உட்காந்து ஷூ தேய்ச்சி கொடு. அவங்களுக்கு வார்த்தைகள் பேசினாங்க. கடந்து ஒருவருக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாருன்னு சொன்ன பார்த்தோன்னா கொடுத்தார். இன்னைக்கு அவமானத்தோடு நிற்கிறேன்னா ஒரு வேலை இருக்கலாம். ஆமாம், அவமானத்தோடு தான் இருக்கிறோம். கடந்து ஒருவருக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பாரா? கொடுப்பார். என்னென்னவோ வார்த்தைகள் பேசினாங்களே, கிண்டல் அடிச்சு பார்த்தாங்களே. இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து எனக்கு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க கைதட்டி. ஆண்டவர் இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு பதிலை வைத்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டவருடைய மகிமையே இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதாக இருக்கிறது. நாம் விட்டு செல்லும் சுதந்திரம், சத்தியம் நிறைந்த சபை, சமாதானம் நிறைந்த சபை, ஒன்றுபட்ட சபை, ஊழியத்திற்கு இணங்கின சபை, ஆண்டவருடைய அழைப்பிற்கு என்றென்றைக்கும் சத்தியத்தை காத்து கொள்ளும் சபை. இந்த சபையை நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மையும் நம்முடைய சபையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலத்தில் வந்திருந்த இந்த நாளிலே உம்முடைய மகிமையின் பிரகாசம் எங்கள் மேல் வீசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் உம்முடைய தெய்வீக ஆராதனையிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் நெருக்கமாய் சேர்ப்பதற்கு ஏதுவான நல்ல நடக்கை கொண்ட கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற நோக்கத்தை, இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் விட்டு செல்லும் சுதந்திரம் என்ன? எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எதை வைத்து செல்கிறோம்? கலகத்தின் ஆவியை வைத்து செல்கிறோமா, அல்லது சமாதானத்தை வைத்து செல்கிறோமா, குழப்பத்தை வைத்து செல்கிறோமா, உண்மையான சத்தியத்தை நாம் வைத்து செல்கிறோமா, ஊழியத்தை வைத்து செல்கிறோமா, இல்லை அசுத்தமான கிரியைகளை நாங்கள் வைத்து செல்கிறோமா? ஆண்டவரே, எங்களுடைய மனதிலே இன்றைக்கு நாங்கள் பார்த்த அந்த அனுபவத்தின் பேரிலே எசேக்கியாவினுடைய அடுத்த தலைமுறை என்ன செய்தது, அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. அந்த குடும்பத்திற்கு சம்பவித்தது போல இந்த சபையில் இருக்கக்கூடிய எந்த குடும்பத்திற்கும் சம்பவிக்காதபடிக்கு ஆண்டவர் தாமே உம்முடைய ஆவியானவரை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுத்து, ஆண்டவரை அவர்களும் நன்னடக்கைப்படுத்தி நல்வழிப்படுத்தி பரிசுத்தமான ஜீவியத்திற்கு ஏதுவான பொருத்தனைகளோடு அவர்கள் ஜீவிப்பதற்கு நீர் அவருடைய காலங்களில் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயங்களாக இந்த நாளில் இங்கிருந்து நாங்கள் கடன் செல்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு எப்போதும் அகன்று செல்லாதபடிக்கு உம்முடைய கரம் எங்களை எப்போதும் கரம் பற்றி இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மன பலவீனத்தோடும் மன சமாதானத்தோடும் இழந்த நிலைமையில் வந்திருக்கிற பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவனுடைய கிருபை வானத்திலிருந்து இறங்குவதாக. ஆண்டவரே, துக்கத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள், ஆண்டவரே, திருமதி லூர்து மேரி அம்மா அவங்களுடைய குடும்பத்திற்கும், பாஸ்டர் பிராங்க்லின் சாம்ராஜ் அவருடைய குடும்பத்திற்கும் தேவன் தாமே உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுத்து ஆண்டவருடைய வல்லமையான கரத்தினாலே நீர் அவர்களை பலப்பட செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் தொழுகையிலிருந்து நாங்கள் கடன் செல்லும் போது கர்த்தர் எங்களுக்கு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வருகையை ஆசீர்வதித்த தேவன் நாங்கள் கடன் செல்லும் போதும் எங்களுக்கான நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து புதிய வாரத்தை நாங்கள் வெற்றியாய் கடந்து வருவதற்கு ஏற்ற விதத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்தும் மீண்டுமாக அடுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் இங்கே கூடி வருவதற்கும் தேவரீர் எங்களை கிருபையோடு வழிநடத்தியல்லும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களில் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தலும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் தேவதூதுடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் செய்தியை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக, ஆமேன்.